அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கோம். நான் 2-3 நாளைக்கு முன்னாடி மாடியில் போய் பார்த்தேங்க. மஞ்சள் ஒரு அளவுக்கு தான் இந்த வருஷம் விளைஞ்சிருந்துச்சு. எல்லாம் வெயில், பயங்கரமான வெயிலுங்க. இந்த ஒரு மாதமாகவே தண்ணி 2 நேரம் விட்டுட்டு தான் இருக்கோம். கருவேப்பிலத்தில் நல்லா அழகாக துளுத்துட்ருக்குது பாருங்கள். வெட்டி விட்டுட்டோம், உயரமாக போயிருந்துச்சு. தலையெல்லாம் நோய் விழுந்த மாதிரி வெள்ளை கலர் பூச்சி விழுந்துருந்துச்சு. எல்லாம் கட் பண்ணி உடச்சி போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் எல்லாம் துளுத்துருச்சு. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி விடுவார். கத்திரிக்காய் செடியெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. இருந்தாலும் 1-2 காய் இருக்குது. ஒரு 6 காய் பறிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. 6ஐயும் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். முருங்கை மரம் விதை வச்சேன், விதை போட்டேன் பாருங்க, அழகாக முளைச்சிருக்குது. செங்கீரை 2-3 செடி இருக்குதுங்க. இந்த செங்கீரை இளங்கீரையாகவே பறிச்சிட்டு வந்து போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. இது பக்கெட்டில் பெயிண்ட் டப்பாவில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்குறேங்க. சக்கரவள்ளி கிழங்கு அருமையாக தளன்னு வந்திருக்குது. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி 1 கிலோ கிழங்கு எடுத்தோம். மறுபடியும் அதே செடி அதே இடத்துல நட்டு வச்சுட்டாரு. வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயமெல்லாம் நட்டு வச்சாங்க, அழகாக வந்திருக்குது. இவ்வளோ கீரை பறிச்சிட்டு வந்தேங்க இன்றைக்கி. நான் மாடிக்கு போகாட்டி இவ்வளோ கறி பறிச்சிட்டு வந்து பருப்பு போட்டு கடைச்சிட்டேன். கொஞ்சம் பொரியல் பண்ணினேன். செங்கீரை, தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரை, இன்னும் 2 கீரை வெரைட்டியெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உரம் போடாத கீரை, அருமையாக இருந்துச்சு. இந்த வருஷம் மஞ்சள் அதே பையில் மாற்றி மாற்றி அதே மண்ணில் நட்டதுனால கொஞ்சம் முத்தவே இல்லை. மஞ்சள்லாம் முத்தவே இல்லைங்க. கொஞ்சம் பிஞ்சாவே தான் இருந்துச்சு. அதை பறித்து வச்சுருக்கோம். 1 கிலோ மஞ்சளுக்கு மேலே இருக்குது வச்சுருக்கோம். 4-5 நாள் கழிச்சு தான் வேக வைக்கணும். அப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இதுதான் ஃப்ரெஷ் அவுட் 15 வருஷம் ஆச்சுங்க. வேறு ஃப்ரெஷ் அவுட்டு மாற்றிட்டோம். அந்த தண்ணி நிரப்பும் பார்த்திங்களா, அந்த டேங்க் இது. அதில் உரம் தயார் பண்ணுறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். தூக்கி போட மனசு வராத உரம் தயார் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நம்ம அன்னன்னைக்கு காய்கறி கட் பண்ணி போடுறது வேஸ்ட்டெல்லாம் தூக்கி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் என்னமோ 4 செடி முளைச்சிருக்குது. அது 2 இது இருக்குது, 2 டேங்க் இருக்குது. இந்த 2 டேங்க்லேயும் உரம் தயார் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க மாடியில். அப்பப்போ தண்ணி விடுவார், கிளறி விடுவார் எங்கள் வீட்டுக்காரர் தான். இந்த பருப்பும் கீரையும் பருப்பு போட்டு கடைஞ்சது பாருங்கள். சாப்பாடு போட்டு பொரியல் வச்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. மாடி தோட்டம் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. தேங்க்யூ.